ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டினுடைய முதல் நாளில் அன்னையாம் திரு அவை 2 ஆசீர்வாதங்களை எல்லா மக்களுக்கும் வழங்கியது. ஒன்று, ஆரோனின் குருத்துவ ஆசி. ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார், ஆண்டவர் உனக்கு அருள் வழங்குவார், ஆண்டவர் உமக்கு அமைதியை அளிப்பார் என்கிற 3 வகையான ஆரோனினுடைய குருத்துவ ஆசி முதல் ஆசியாக எல்லா மக்களுக்கும் திருச்சபை வழங்கியது. 2வது ஆசியாக திருச்சபை வழங்கியது அன்னை மரியா. கடவுள் தன்னுடைய தாயை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தாயாக கொடுத்ததை திருச்சபை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய முதல் நாளிலேயே நம் மக்கள் எல்லோருக்கும் தாயாக அந்த தாயை இறைவனின் தாய் என்று வழங்கியது. மீண்டுமாக அது நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. இந்த தாய் உங்கள் எல்லோருக்கும் ஆசியாக இருப்பார். இந்த தாய் உங்கள் எல்லோருக்கும் ஆசியாக இருப்பார். எப்படி இந்த ஆசியை பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லது எப்படி இந்த தாயினுடைய தாய்மை பண்பை நாம் சுவைக்க முடியும்? யோவானினுடைய சீடர்கள் 2 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னவுடனே அந்த 2 சீடர்களுக்கும் உண்மை புரிந்துவிட்டது. இவர்தான் நம்மை மீட்பதற்காக வந்த மெசியா என்று. எனவே இவர்கள் அப்படியே இயேசுவை பின்தொடர்கிறார்கள். யோவானும் அந்திரேயாவும். பின்தொடர்ந்தவர்களை இயேசு திரும்பி பார்த்து, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் இயேசு ஏன் பின்தொடர்கிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்கவில்லை. அவர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு குறிப்பறிந்து உணர்கிறார். ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு ஏக்கம் இருக்கிறது. கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மெசியாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு புரிந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறார். போதகரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? அவர்களினுடைய பதிலும் சற்று வித்தியாசமாகத்தான் வருகிறது. இயேசு நேரடியாக அவர்களுக்கு நான் இந்த இடத்தில்தான் தங்கியிருக்கிறேன் என்கிற பதிலை முன்வைக்கவில்லை. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். இதனுடைய பொருள் என்ன? என்னை அனுபவித்து பாருங்கள், என்னை சுவைத்து பாருங்கள். அன்னை மரியாவை திருச்சபை இன்றைக்கு முதல் நாளிலேயே நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறது என்றால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுவைத்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த தாயோடு இருந்தவர்கள் இந்த தாயினுடைய அன்பை முழுமையாக அனுபவித்திருந்தார்கள். 12 திருத்தூதர்களும் இந்த தாயினுடைய அன்பில் நனைந்தவர்கள். அவர்களை கடந்து திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய புனிதர்கள், அவர்கள் எல்லோரும் இந்த தாயினுடைய அன்பில் நனைந்தவர்கள். திருத்தூதர் புனித அகுஸ்தினார் அன்னை மரியாவை குறித்து சொல்லும்போது அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியா தன்னுடைய உதிரத்தில் சுமப்பதற்கு முன்பாக தன்னுடைய இதயத்தில் சுமந்தார். அன்னையினுடைய தாய்மையை பற்றி குறிப்பிடும்போது அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் சுமப்பதற்கு முன்பாக தன்னுடைய இதயத்தில் சுமந்தார். எனவே அவரை பெற்றெடுப்பதற்கு முன்பாக, பெற்று இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஆண்டவரை முழுமையாக சுவைத்தவர் இந்த அன்னை மரியா. எனவே யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்கிற விதத்தில் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அவர் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் என்பதை மிக அழகாக அகுஸ்தினார் சொல்லுகிறார். புனித பெர்னார்டு இன்னும் அழகாக சொல்லுவார். அன்பை இந்த உலகிற்கு ஆண்டவர் வழங்குகிறார். 2 வடிவங்களில் வழங்குகிறார். 2 வடிவங்களுக்கும் அடையாளம் ஒன்றுதான். 2 வடிவங்களுக்கும் அடையாளம் ஒன்றுதான். இதயம். ஒரு இதயம் நொறுக்கப்பட்ட இதயமாக இருக்கிறது. இன்னொரு இதயம் குத்தி கிழிக்கப்பட்ட இதயமாக இருக்கிறது. நொறுக்கப்பட்ட இதயம் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம். குத்தி கிழிக்கப்பட்ட இதயம்
அன்னை மரியாவினுடைய இதயம். இந்த இரண்டு இதயங்களுமே கடவுளினுடைய அன்புக்கு மிக பெரும் சான்றுகளாக இந்த உலகத்தில் இருக்கின்றன என்று புனித பெர்னார்டு மிக அழகாக சொல்லுகிறார். புனித தோமையார் இவை எல்லாவற்றையும் கடந்து அன்னையை எப்படி நாம் அனுபவிக்க முடியும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர். திருச்சபையினுடைய பாரம்பரியம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் மாட்சி நிறைந்த உயிர்ப்புக்கு பிறகு, அவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு, ஆவியினுடைய வல்லமையை திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒவ்வொரு இடமாக நற்செய்தி பணியாற்றுவதற்கு செல்லுகிறார்கள். அன்னை மரியாவினுடைய இறப்பின் செய்தி வருகிறது. இறப்பின் செய்தி வந்ததற்கு பிறகு அவர் ஓடோடி வந்து அன்னை மரியாவினுடைய இறப்பை காண்பதற்கு வருகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அன்னையை அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு. நான் அன்னையினுடைய உடலை பார்த்தால் மட்டுமே அவருடைய இறப்பை நம்புவேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் அன்னையினுடைய கல்லறை திறக்கப்படுகிறது. அங்கே ரோஜா மலர்கள் மட்டுமே இருக்கின்றன. அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற செய்தி திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் அறிவிக்கப்படுகிறது. இந்த தாயின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, அக்கறை, பாசம் எல்லாமே இன்னொன்றில் வெளிப்படுகிறது. எதில் என்றால், இந்த தாய் எப்போதும் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதில் அவர் அதிக ஆர்வம் கொள்ளுகிறார். இந்திய திருநாட்டிற்கு வந்தவர். இந்திய திருநாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை போதித்தவர். அதுவும் சென்னை மயிலையில் அவர் குண்டாபோரஸ் என்கிற அரசனினுடைய அரசாட்சிக்கு கீழ் அவர் பணியாற்றியவர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய தென்மண்டலத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய மறை மாவட்டத்திற்கு பாதுகாவலராக இவரையே மறை மாவட்டத்தினுடைய குருக்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தமும் இருக்கிறது. இந்த தாயை அந்த அளவுக்கு ஆழமாக அன்பு செய்தவர் இந்த புனித தோமையார். எனவே இந்த தோமையாரினுடைய வழி நின்று இந்த தாயினுடைய பாதுகாப்பில், பராமரிப்பில் இந்த தென்மண்டல மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய உன்னதமான நோக்கம். அந்த அடிப்படையில் இந்த தோமையார் அன்னை மரியாவை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவருடைய தாய்மையின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக புனித லூக்காவிடத்தில் அன்னை மரியாவினுடைய படத்தை வரைந்து கேட்கிறார். இந்த படத்தை அவர் பயணம் செய்த அந்த காலம் முழுவதும் தன்னோடு உடன் வைத்திருந்தார் என்பது திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மரபு. இந்த படத்தை உற்று நோக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் அன்னையினுடைய அற்புத பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார். அன்னையினுடைய ஆதரவை உணர்ந்தார். அன்னையினுடைய அன்பை உணர்ந்தார். அன்னை தன்னை தட்டி கொடுப்பதை உணர்ந்தார். அன்னை தன்னை தேற்றுவதை உணர்ந்தார். தன்னுடைய துன்ப வேளையில் அன்னை தன்னை தாங்கிக் கொள்வதை உணர்ந்தார். திருச்சபை இந்த திருக்கல்யாண தாயை நம் எல்லோருக்கும் தாயாக கொடுக்கிறது என்றால், இந்த ஆண்டு முழுவதும் கடவுளை பாதுகாத்தது போல, திருத்தூதர்களை பாதுகாத்தது போல, புனிதர்களை பாதுகாத்தது போல நம் எல்லோரையும் பாதுகாப்பார். நம் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுவார். நம் எல்லோரையும் தாங்குவார். நாம் தோல்வியுற்று துவண்டு விடக்கூடிய நேரத்தில் நம்மை தட்டி கொடுப்பார், ஊக்கப்படுத்துவார். நம்மோடு என்றும் துணை நிற்பார். நமக்காக சிறப்பான விதத்தில் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி இறைவரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பார் என்பதுதான் முதலாவது ஆசி. எனவே இந்த தாயை இந்த திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆர்வமாக தேடியது போல நாமும் தேடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது. அதற்கு அடுத்ததாக இந்த தாயை நாம் எல்லோரும் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், இந்த தாயினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமேயானால் நமக்கென்று 3 தகுதியை வழங்குகிறது. இதை செய்தால் இந்த தாயை நம்முடைய தாயாக நாம் அனுபவிக்க முடியும். முதலாவது யோவான் சொல்லக்கூடியது, பாவத்திலிருந்து விலகுங்கள். பாவத்திலிருந்து விலகுங்கள். இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரினுடைய அருட்கொடைகள் எல்லாம் இந்த தாயின் மூலமாக நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமேயானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது பாவத்திலிருந்து விலகுங்கள். இந்த தாய் அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர். கடவுளினுடைய தூதர் கபிரியேல் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் முதலாக இந்த தாயை பார்த்த உடனே சொன்னது, அருள் நிறைந்தவரே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க.
இந்த அருள் நிறைந்தவர் என்று சொல்லப்படுவது இவர் ஜென்ம பாவ மாசு எதுவும் இல்லாமல் பிறந்தவர் என்பதை அடையாளப்படுத்தி சொல்லுகிறது. அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவர் செய்யக்கூடிய பணிகள் அனைத்திற்கும் கடவுள் இவருக்கு வழங்கக்கூடிய அருள் துணை நிற்கப் போகிறது, இந்த தாயை தாங்கப் போகிறது என்பதை குறித்து காட்டுகிறது. இந்த தாய் கடைசி வரைக்கும் இந்த புனிதத்தை காத்து கொண்டார், தூய்மையை காத்து கொண்டார். மத்தேயு நற்செய்தி மிக அழகாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. மலைப்பொழிவில் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கடவுளை கண்டு அந்த கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டுமேயானால், கடவுளினுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் மாற வேண்டுமேயானால், யோவான் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை, நாம் பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும், தூய்மையை காத்துக்கொள்ள வேண்டும். தூய இதயத்தோடு நாம் வாழக்கூடிய நேரத்தில் தான் அந்த கடவுளை நாம் காண முடியும். இந்த தூய இதயம், பாவம் இல்லாத நிலை, பாவம் செய்தாலும் மீண்டும் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி எழுந்து வரக்கூடிய அந்த நிலை, இந்த நிலை நமக்குள் இருக்குமேயானால் நாம் கடவுளினுடைய பிள்ளைகள். நாம் எல்லோரும் அன்னை மரியாவினுடைய பிள்ளைகள். அன்னை எப்படி தூய்மையில் நிலைத்திருந்தாலோ அதே போல நாமும் தூய்மையில் நிலைத்திருப்பதற்கு இந்த ஆண்டில் நம்மை இந்த தாயிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவது, நேர்மையுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். யோவான் மிக அழகாக சொல்லுகிறார், நேர்மை உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். கடவுளினுடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம், அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம் நேர்மை உள்ளவர்களாக இருப்பது. விவிலியத்தினுடைய பாரம்பரியத்தில் நேர்மை என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் மோசே வழியாக கொடுத்த அந்த 10 கட்டளைகளை கடைபிடித்து வாழ்பவர்தான் நேர்மையாளர். விவிலியத்தில் ஒரு சில மனிதர்களை மட்டும் விவிலியம் நேர்மையாளர் என்று சுட்டி காட்டுகிறது. அப்படி அன்னை மரியாவினுடைய அன்பு கணவர் நம்முடைய ஞான தந்தை புனித சூசையப்பர், அவர் நேர்மையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடவுளினுடைய கட்டளைகளில் இருக்கக்கூடிய அன்பு என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டார். இந்த கட்டளைகள் என்பவை நம்மீது திணிக்கப்பட்ட கடமைகள் அல்ல, நாம் நம்முடைய உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த வேண்டிய அன்பினுடைய செயல்கள், அவைகள்தான் கட்டளைகள். எனவே இதை யாரெல்லாம் புரிந்து தன்னோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளினுடைய பிள்ளைகள். இதை நாம் குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். ஆண்டினுடைய முதல் நாளிலேயே அன்னை மரியா தன்னுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்குகிறார் என்றால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறுகிறது. அப்படியானால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நமக்குள் ஒருவர் மற்றவர் இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு என்று சொல்லும்போது அது வெறுமனே அந்த 3 எழுத்துகளால் நிறைந்த வார்த்தை அல்ல, மாறாக அன்பினுடைய பல பரிமாணங்கள் அதில் இருக்கின்றன. அருகில் இருக்கக்கூடியவரை நாம் அன்போடு பார்ப்பது, கரிசனையோடு அவர்களுக்கு அருகில் இருப்பது, தட்டி கொடுப்பது, குறை நிறைகளோடு அடுத்தவரை ஏற்றுக்கொள்வது. இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதரும் 100 விழுக்காடு நிறைவான மனிதர் அல்ல, எல்லாரும் குறை உள்ளவர்கள். எனவே என்னுடைய குறையை நான் ஏற்றுக்கொண்டு அடுத்தவருக்குள் இருக்கக்கூடிய குறையையும் ஏற்றுக்கொண்டு அடுத்தவரை என்னுடைய சகோதர சகோதரியாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நான் இந்த தாயினுடைய பிள்ளையாக மாறுகிறேன், நான் கடவுளினுடைய பிள்ளையாக மாறுகிறேன். அதே போல அடுத்தவருக்கு நான் காட்டக்கூடிய இரக்கம், அடுத்தவர் துன்பப்படக்கூடிய நேரத்தில் நான் அவரோடு உடனிருப்பது, அடுத்தவர் எனக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றத்தை செய்துவிட்டார் என்றால் நான் அவரை மன்னிப்பது, இவை போன்ற எல்லாமே இணைந்ததுதான் அன்பு. எனவே இந்த அன்பினுடைய செயல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நேர்மையாளர்கள். இந்த ஆண்டில் நாம் நேர்மையாளர்களாக இருந்தோம் என்றால் ஆண்டவரினுடைய ஆசீர்வாதம் இந்த திருக்கல்யாண தாய் மூலமாக நம் எல்லோருக்கும் கட்டாயம் கிடைக்கும். இந்த அன்பை வாழ்ந்து காட்டியவர் அன்னை மரியா. மூன்றாவதாக யோவான் தன்னுடைய கடிதத்தில் சொல்லுவது, அடுத்தவருக்கு ஆற்றக்கூடிய உதவியின் மூலமாக நாம் கடவுளினுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். அடுத்தவருக்கு ஆற்றக்கூடிய உதவி. கடவுள் இந்த உலகத்தில் யாரையும் தனி ஆளாக படைக்கவில்லை, யாரையும் தனி ஆளாக படைக்கவில்லை.
படைப்பின் தொடக்கத்தில் நம்முடைய முதல் பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக ஆதாமை படைத்த கடவுள் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதென்று என்று உணர்ந்து அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குகிறார். அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கும் போது அவர் ஆதாமை உருவாக்கியது போலவே ஒரு களிமண்ணால் ஒரு உருவத்தை செய்து அந்த உருவத்தில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி புதிய ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொடுக்கவில்லை. ஏற்கனவே படைத்த அந்த ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாவை உருவாக்குகிறார். ஆதாமும் இங்கு தனியாள் அல்ல, ஏவாளும் இங்கு தனியாள் அல்ல. இருவரும் ஒன்றாக இணைந்தவர்கள். இருவரும் ஒன்றாக இணையும் போதுதான் அங்கு முழுமையை பெறுகிறார்கள். எனவே படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே மனிதன் ஒருவர் மற்றவரை சார்ந்துதான் வாழ்கிறான். அந்த சார்பு என்பது அடுத்தவர் துன்பப்படும் போது அவருக்கு உதவி செய்வது, அது அங்கேயே தீர்மானிக்கப்படுகிறது. கடவுள் கூட விண்ணகத்தில் அப்படியே தனியாக விண்ணக தூதர்கள் கொடுக்கக்கூடிய மகிமையை பெற்றுக்கொண்டு அந்த புகழ்ச்சியில் அப்படியே மயங்கி இருப்பதை விரும்பவில்லை. அந்த கடவுள் இந்த மண்ணகத்தில் மனிதர்கள் படக்கூடிய துன்பத்தை கண்டு தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ன என்பதை சுவைப்பதற்கு வைக்கிறார் என்றால் அவரும் நம்மை சார்ந்தே இருக்கிறார். எனவே நாம் யாருமே தனியானவர்கள் அல்ல. அடுத்தவர் துன்பப்படும் போது ஓடி சென்று உதவுவது, ஐயோ பாவம் என்று பரிதாபப்படுவது என்பது மிக எளிது. இதை இன்றைக்கு அதிகமான பேர் செய்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில் அவர்களின் மீது இரக்கம் கொண்டு பரிவு காட்டி அந்த துன்பமான நிலையிலிருந்து அவர்களை மீட்டு எடுப்பது, அப்படிப்பட்ட உதவியை செய்வது அன்னை மரியா செய்தார் என்பதை விவிலியம் நமக்கு பதிய வைக்கிறது. கானாவூர் திருமண நிகழ்வாக இருக்கலாம், எலிசபெத் அம்மாவை சந்தித்த நிகழ்வாக இருக்கலாம், தொடக்க திருச்சபையில் ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக் கொடுத்த நிகழ்வாக இருக்கலாம். எல்லோரும் துன்பப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாய் ஓடி போய் உதவி செய்து அந்த நிலையில் இருந்து அவர்களை மாற்றி அடுத்த நிலைக்கு கொண்டு போய் வைத்தார். இதை நாம் எப்போது நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு செய்கிறோமோ அப்போது நாம் கடவுளினுடைய பிள்ளைகளாக, அன்னையினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருக்கல்யாண தாய் நம் எல்லோருக்கும் மிக பெரும் ஆசீராக ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் இந்த தாயை நாம் அதிகமாக தேட வேண்டும். திருத்தூதர்கள் இயேசுவை தேடியது போல நாம் தேட வேண்டும். அதே போல இந்த தாய் வழங்கக்கூடிய ஆசீர்வாதம் பிள்ளைகளாகிய நமக்குள் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் நாம் பாவத்திலிருந்து விலக வேண்டும், நேர்மையாளர்களாக நடக்க வேண்டும், அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் நமக்குள் தங்கியிருக்கும். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.